Jesus, Papa, me stottrikram, Raja, me stottrikram, Malaya, me stottrikram, me Sire, me stottrikram, me stottrikram, Malaya, வாக்கி உண்மையில me stottrikram, மீண்டும் மாறாத தேவனே me stottrikram. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூடி வந்துள்ள ஒவ்வொருவருடைய இருதயத்தின் சிந்தனையின் தியானமும் உமக்கே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 2 தினங்கள் நாம் படித்த பாடங்கள் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நாம் பார்த்தது இந்த நேம்ஸ், இந்த பெயர்கள் எந்த கடவுளுக்கு பொருந்துகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதில் அநேக பெயர்களை அதனுடைய பொருளை பார்க்கும்போது இந்த நேம்ஸ், லாஜிக்கல் நேம்ஸ் யாருக்கு அது பொருந்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக இல்லை, எல்லா பெயர்களுமே நம்முடைய கடவுளுக்கு பொருந்துவதாக உள்ளது. இது ஏன் அப்படின்னா, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர்னா எல்ஷடாய், எல்ஷடாய் என்பது சர்வ வல்லவர் என்பதினால் இந்த கடவுளுக்கு வைக்கப்பட்ட எல்லா பெயர்களும் ஒவ்வொரு வல்லமையை குறிக்கிறது. நம்முடைய கடவுள் சர்வ வல்லவர். ஒவ்வொரு வல்லமைக்கு தனித்தனி கடவுளாக பிரித்து வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எல்லா வல்லமையும் ஒரே கடவுளிடம். ஆகையால் தான் எத்தனை பெயர்களை வைத்தாலும் அந்த பெயரில் உள்ள அந்த வல்லமை நம்முடைய கடவுளுக்கு இருக்கிறது என்பதினால் எந்த பெயரை எடுத்தாலும் அந்த பெயர் நிச்சயமாக நமது கடவுளுக்கு பொருந்தும். இப்போ நேற்று நாம் பார்த்த விதமாக பலிபீடத்தை குறித்து பார்த்தோம். அந்த பலிபீடத்துல பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலிபீடத்தில் என்ன செய்வாங்கன்னு நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த பலிபீடத்துல பலி செலுத்துவதில்லை, மாறாக அந்த பலிக்கு பதிலாக பரிகாரம் என்று அநேக காரியங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானது என்னன்னா, இந்த தேங்காய் உடைத்தல். இந்த தேங்காய் ஏன் உடைக்கிறாங்க, இந்த தேங்காயை எங்க உடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடத்துல தான் உடைப்பாங்க. ஏன் இதை உடைக்கிறார்கள் அப்படின்னா, இந்த தேங்காய் உடைத்தல் என்பது பலிக்கு பரிகாரமாக, பலிக்கு பதிலாக, அந்த பலி செய்வதற்கு பதிலாக இந்த தேங்காய் உடைத்தலை நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல வந்து தேங்காய் உடைக்குது. எதுக்காக தேங்காய் உடைக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். Why they are breaking the coconut? அர்ச்சனை செய்யறதுக்காக. ஓகே, அப்புறம் அர்ச்சனைனா என்ன? அவங்க கடவுளுக்கு படைக்கிறதுக்கு. அர்ச்சனைனா வர்ஷிப்னு. அர்ச்சனை என்பது வர்ஷிப். பூஜை என்றால அது கூட வர்ஷிப் தான். அது வந்து பூ செய்தல், அது பேர் வந்து பூசை. பூஜை கிடையாது, பூசை. அந்த பூ செய்தல், பூவை எடுத்து எடுத்து அந்த கடவுளுக்கு போடுவாங்க, அதனால அது பேர் பூ செய்தல். அத பூசை அப்படின்னு தான் தமிழ்ல வந்தது. அது பின்னாளிலே ஜா எழுத்து மாறி அது பூஜை அப்படின்னு மாறிடுச்சு. ஆக்சுவலா பூசை, பூ செய்தல். இந்த தேங்காய் உடைப்பது எதற்கு, அத பத்தி நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? யாருக்காவது தெரியுமா? What is the reason behind it? இந்த பூசை, தேங்காய் உடைப்பது அப்படின்னா, தேங்காவை பார்த்துருப்பீங்க, தேங்காய் மேல என்ன இருக்கு? குடுமி மாதிரி இருக்கும்.
தேங்காய்க்கு மேல் என்ன இருக்கு? ஓடு. ஓடுக்கு மேல எதுவும் இல்லையா? நாறு நாறு. தேங்காய் மேல என்னன்னா ஓடுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம தோளுக்கு மேல இருக்குன்னா தலை, நம்ம தலைக்கு மேல முடி இருக்கு. அதே மாதிரிதான் தேங்காய்க்கு மேல என்ன இருக்கு? நார் இருக்கு. அந்த நாரை என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? நாரை உரிச்சு எடுத்துருவோம். பிச்சு எரிஞ்சிருவோம். நார் என்ன பண்ணோம்? பிச்சு எரியப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதை உடைச்சதும் அதுல இருந்து என்ன வருது? தண்ணி வரும், தேங்காய் தண்ணி. அதுக்கப்புறம் அதை பிரிச்சீங்கன்னா உள்ள எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். என்னுடைய ஆன்மாவை பாவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவத்தை பிச்சு எறிந்து விட்டு நான் உடைக்கப்பட வேண்டும். என் ஆத்மா உடைக்கப்பட வேண்டும். அந்த உடைக்கப்படும் போது மனங்கசந்து அழுது அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மா என்ன அது வெண்மையாக பரிசுத்தமாக அதை கொண்டு போய் என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட கொடுக்கிறோம். இதுதான் கான்செப்ட். இப்ப அவங்க பண்றதுடைய பொருள் என்னன்னா இதுதான். ஆன்மாவை சுற்றி பாவம் இருக்கிறது. பாவத்தை பிச்சு எறிந்து விட்டு தான் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படுவது மனங்கசந்து அழுது, மனங்கசந்து அழுத பின் தன்னுடைய அந்த வெண்மையான ஆத்மாவை கொண்டு போய் கடவுளுக்கு படைக்கிறார்கள். அதுதான் கான்செப்ட். ஆனா நம்ம அதெல்லாம் பண்றது இல்லை. ஏன் நம்ம செய்யறது இல்லை அப்படின்னா, நம்ம ஆண்டவர் எல்லாமே நமக்கு ஓமையா சொல்லி கொடுத்தார். அவருக்கே நம்ம ஓமையெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் என் ஆத்மா, நல்லா பார்த்துக்க, இதை கொண்டாந்து நான் என்ன பண்றேன்? உடைச்சிட்டேன், இப்ப வெள்ளையாயிருச்சு, இந்தா இதை வச்சுக்க. அதெல்லாம் ஏத்துக்கிறவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. நீ சிம்பாலிக்கெல்லாம் கொண்டாந்து எனக்கு கொடுக்கூடாது. நீயே உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீயே உடைக்கப்பட வேண்டும். அதனாலதான் அவர் சொன்னா ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. ஜீவ பலியாய் உன்னையே நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் நம்ம இந்த சிம்பாலிக்கெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியாது. இதுதான் என் ஆத்மா, இதை வச்சுங்க. அப்ப இவர் அப்படியேதான் இருப்பார். இவர் பாவம் அப்படியேதான் இருக்கும். இவர் பழைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும். ஆனா அவருக்கு பதிலாக ஒரு தேங்காய் கொண்டு போய் உடைச்சிட்டாக்க அந்த கடவுளை என்ன பண்ணுது? ஓகே, நீ பாட்டில் போ, நீ கொடுத்த தேங்காவை நான் வாங்கிக்கிறேன். அப்படி அல்ல நம்முடைய கடவுள். அப்படி அல்ல நம்முடைய கடவுள். நீயே உடைக்கப்பட வேண்டும், நீயே உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நம்ம எல்லாமே அர்த்தம் தெரிந்து செய்கிறோம். அடையாளங்கள் கிடையாது நமக்கு. இது போன்ற பரிகாரங்கள் கிடையாது நமக்கு. இது போன்ற அடையாளமா, சிம்பாலிக்கா, ஓமையா, அதுக்கு பதிலா இது அப்படின்னு சொல்லி பண்றதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. எனக்கு பதிலா இவர் பாவம் மன்னிப்பு வாங்கிப்பாரு, உங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் நாங்க வச்சிருக்கிறோம், அவர் பாவம் மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்துருவாரு, இந்த கதையெல்லாம் கிடையாது நமக்கு. எல்லாமே நேரடியாக அவரோடு வைத்திருக்கிற உறவு, எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. நான் பாவியாக பாவம் செய்தாலும் சரி, பாவத்திலிருந்து மீண்டாலும் சரி, மீண்ட பின் நான் மீண்டும் விழுந்தாலும் சரி, அவர் கூடவே நான் ஓடணும், அவருக்கு நெருங்கி இருக்க வேண்டும். அந்த உறவுக்கு பேர் தான் ஆன்மீகம். நமக்கு அந்த உறவு தான். அங்க நம்ம இந்த மாதிரி சிம்பாலிக்கெல்லாம் அடையாளமெல்லாம் கொண்டு போய் பண்ண முடியாது. அப்ப இவங்க பண்ற இந்த இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படும். இந்த ஸ்லோகம் எப்படி சொல்லப்படும் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கணும். அதாவது இந்த ஸ்லோகத்துல பகவத்கீதையில சொல்லப்படுகிற இதை சொல்லணும். இத சொல்லிதான் அந்த தேங்காவை உடைக்கணும். ஆனா யாரும் அதை பண்றதே இல்லை. இன்னைய வரைக்கும் யாரும் பண்றதே இல்லை. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்திய பிராயஷதி தடகம் பக்தியுபாய ஹிருதமஷ்னாமி பிரயதாத்மனக.
பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்திய பிராயசக்தி தடகம் பக்தியுபாய ஹிருதமஷ்னாமி பிரயதாத்மனக. இதனுடைய பொருள் என்ன? இலை, மலர், பழம், தண்ணீர் என பக்தியுடன் எதை நீ கொண்டு வந்தாலும் உன் சுத்தமான இருதயத்துடன் கொண்டு வந்தால் அதனை நான் பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கடவுள் சொல்வதாக. இத சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆனா யாருமே அதை செய்யறது இல்லை. அப்ப இதை செய்யாததுனால, இதை செய்வதில்லை என்பதினால் நம்ம என்ன பண்றோம்? இப்படியாக நாம் எதையும் சொல்றது கிடையாது, மந்திரங்கள் கிடையாது, டைரக்டா நம்ம ஜபம் பண்றோம், பிரேயர் தான். அப்ப இங்க ஒரு விஷயத்த பாருங்க, இந்த ஸ்லோகம் சொல்லியவுடன் அதை விளைக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியம் இருக்கு. அரிஷத் வர்க்கம், அதுக்கு பேர் வந்து அரிஷத் வர்க்கம். அரிஷத் வர்க்கம்னா 6 காரியங்களை என்ன பண்றாங்களாம், கடவுளுக்கு சந்நிதிக்கு போறதுக்கு முன்னால அந்த 6ஐயும் நான் விட்டுட்டேன், அதை முழுசா தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேங்காவை உடைக்கணும். அதுக்கு பேர் அவங்க வச்சது வந்து அரிஷத் வர்க்கம். அரிஷத் வர்க்கங்கள் என்ற 6. இப்ப அதுல பாருங்க என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். காமம் என்பது லஸ்ட், இச்சை. குரோதம் என்பது கோபம், ஆங்கர். லோபம் என்பது பேராசை, கிரீடு. மோகம் என்பது மாயை, இல்லூஷன். மதம் அப்படின்னா பெருமை. யானைக்கு என்ன பிடிக்குது? மதம் பிடிக்குது. மதம் என்பது பெருமை. மாச்சரியம் என்றால் பொறாமை, என்வி. இந்த 6. இப்ப நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா 6ம் கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது. அதே எபேசியர்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற அரிஷத் வர்க்கம், நம்ம சொல்றது சர்வாயுத வர்க்கம். அவங்க சொல்றது அரிஷத் வர்க்கம், நம்ம சொல்றது சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது 6 ஆயுதங்கள். அந்த 6 ஆயுதங்கள் என்னென்னன்றது நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். என்னென்ன ஆயுதம் அது? என்னென்ன ஆயுதம் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை காலை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கண்யையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். லட்சணியம் என்னும் தலைச்சீரா தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். 6வது என்னது? ஆவி என்னும் விசுவாசம் என்னும் கேடகத்தை, ஆவியின் பட்டயத்தையும் பட்டயம், ஆவியின் பட்டயம். இப்ப பாருங்க, இந்த 6 என்னன்றது நம்ம பார்த்தோம். அதுக்கு பேர் தான் சர்வாயுத வர்க்கம். அந்த 6 ஆயுதத்துல 5 ஆயுதம் வந்து தற்காப்பு ஆயுதம். ஒண்ணு கூட தாக்குற ஆயுதமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தாக்குகிற ஆயுதம். அதுவும் எதுனாக்கா த வேர்ட் ஆஃப் காட். என்னது?
ஆவி என்னும் பட்டயம். சோடு. சோடுன்றது வந்து SWORD. அந்த ஓஆர்டியை தனியா பிரிச்சு பாருங்க. எஸ் வேர்டுன்னு. அந்த எஸ் வந்து ஸ்பிரிட். ஸ்பிரிட் வேர்டுன்றது தான் சோடு, ஆவி என்னும் பட்டயம். அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? எஸ் வேர்டு, சோடு. அந்த சோடுல எஸ் வந்து ஸ்பிரிட்டு, வேர்டு வந்து வார்த்தை. அப்போ தற்காப்பு ஆயுதம் தான் எல்லாமே கொடுக்குறாரு. 5 ஆயுதமும் தற்காப்பு ஆயுதம் தான். நீ தாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு ஆயுதம் தான், அது ஆவி என்னும் பட்டயம். அப்ப எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிலிட்ரியில வெறும் ட்ரெஸ் மட்டும் போட்டுங்க, சண்டைக்கெல்லாம் நீங்க போவானான்னு சொல்ற மிலிட்ரி எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? யூனிஃபார்ம் மட்டும் போட்டுங்க, வாருக்கெல்லாம் நீங்க வர வேணாம். அது நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அது சொல்றாரு. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? மிலிட்ரியில சேருங்கப்பா, ஆனா நீங்க சண்டைலாம் போட யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆனா என்ன சொல்றாரு? யூனிஃபார்ம் மட்டும் போட்டுங்க, பெல்ட் போட்டுக்க, ஷூஸ் போட்டுக்க, ஹெல்மெட் போட்டுக்க, பிரஸ்ட் பிளேட் போட்டுக்க, எல்லாம் போட்டுக்க, மார்க் கவசம் அணிஞ்சிக்க, எல்லாம் அணிஞ்சிக்க. ஒரே ஒரு பட்டையை மட்டும் கையில வச்சுக்க, மற்றது எல்லாமே தற்காப்புக்கு வச்சுக்க. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நான் பண்றேன். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த அரிஷத் வர்க்கத்துக்கும் நம்ம சர்வாயுத வர்க்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாமே மக்கள் கையில, இங்க எல்லாமே கடவுள் கையில், எல்லாமே அவருடைய கையில் இருக்குது. நாம் அவரை எப்படி இருக்கணும்? சேர்ந்து வாழ்வது அல்ல, சார்ந்து வாழ்வுகிறவர்களா இருக்க. சேர்ந்து வாழ்வது வேறு, சார்ந்து வாழ்வது வேறு. சேர்ந்து வாழ்வதுன்றது என்னுடைய முடிவு. சார்ந்து வாழ்வது என்பது சரணாகதி அடைவது. சேர்ந்து வாழ்வது என்பது எப்ப வேணாலும் திரும்பி நான் வந்துடலாம். சார்ந்து வாழ்வதுன்றது வேற வழியே கிடையாது, எப்போதுமே அவர் கூட தான் இருந்து ஆகணும். ஆனால் சார்ந்து வாழும் வாழ்க்கை, அந்த சார்ந்து வாழும் வாழ்க்கைக்கு தான் இந்த சர்வாயுத வர்க்கம். இந்து என்ற சொல் எப்படி வந்தது? சொல்லுங்க. இந்து என்ற சொல் எப்படி வந்தது? சொல்லுங்க. எப்படி வந்தது? தெரியலையா? தெரியாதா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தெரியலையா? தெரியல. ஓகே, பாருங்க, நம்ம இந்தியாலயே இருக்கோம், ஆனா இந்துன்னா என்னன்னு தெரியலன்றோம். அப்ப எவ்வளவு பின்தங்கி இருக்கோம், எவ்வளவு தள்ளி இருக்கோம்னு பாருங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கலையா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்களே நமக்கு தெரியலன்னா அப்ப நம்ம எவ்வளவு தவறானவர்கள். இந்து என்ற சொல் எப்படி வந்ததுன்னு பைபிள்லயே போட்டிருக்கு. எஸ்தர் புஸ்தகத்தின் முதல் வசனமே என்ன சொல்லுது? இந்து தேசம். அப்ப கூட நம்ம வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்காம இருந்தோம்னா என்ன அர்த்தம்? இந்து என்பது அது மதத்தின் பெயர் கிடையாது, அது இடத்தின் பெயர். இமயமலையிலிருந்து பனி உருகி அது சிந்தி 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 வழிந்து ஓடி அது நதியாக மாறியது. இந்த சிந்தி சிந்தி வந்த தண்ணீர் நதியா மாறினதுனால அதுக்கு சிந்து நதியின் பேர். அதனுடைய பேர் வந்து சிந்து நதி, த ரிவர் சிந்து. பாரசீகர்கள் அதிகமாய் வாழ்ந்த காலகட்டம் அப்போ, பெர்ஷியன்ஸ். அந்த பாரசீகர்கள் அவங்க வந்து இந்து நதின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மொழியில சா என்கின்ற ஒலியே கிடையாது. போனட்டிக்ஸ்ல அவங்களுக்கு எஸ் சவுண்டு கிடையாது. அவங்க லாங்குவேஜ்ல, பெர்ஷியன் லாங்குவேஜ்ல there is no எஸ் சவுண்டு. எஸ் எல்லாமே அவங்க ஹெச்ன்னு தான் அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட நீங்க
கல்கட்டாக்கு போனீங்கன்னா அங்க வந்து பி, ஏன்னா அங்க வி சவுண்டே கிடையாது. சக்கரவர்த்தின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க சக்கரபர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வி சவுண்டு கிடையாது. அதே போல பெர்ஷியன்ஸுக்கு வந்து எஸ் சவுண்டு கிடையாது. சிந்துன்றது அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க? இந்து என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க, ஹிந்து என்று. இப்ப நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அவங்க ஹந்தோஹம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹெச்ச தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த சிந்து என்கின்ற பெயர் எப்படி மாறியது என்றால் இந்து என்று அவர்களால் ப்ரொனவுன்ஸ் பண்ணார்கள். ஒலி, அதாவது அவங்க உச்சரிப்பின் ஒலி அவ்விதமாக இருந்தது. இந்து நமது பூர்வீக பெயர் அல்ல. வைதிக மதம், சனாதன தர்மம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அவைதான் பெயரா என்றால் அதுவும் இல்லை. நமது ஆதார நூல்களை பார்க்கும்போது இந்து மதத்திற்கு எந்த பெயருமே குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அவர் யாருன்னா சந்திரசேகர சுவாமிகள். இவர் தான் காஞ்சி பெரியவர்னு சொல்லுவாங்க. காஞ்சி மடத்துல இருந்த பெரியவர், இறந்துட்டாரு, இப்ப கிடையாது, மூத்தவர்னு சொல்லுவாங்க. அந்த காஞ்சி பெரியவரே அவர் சொல்றாரு. என்னன்னு பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசுறாங்க, ஆனா அவங்க தலைவரே சொன்ன வார்த்தை தான் இது. ப்ரூஃப் என்ன? அவர் எழுதிய தெய்வத்தின் குரல் என்கின்ற நூலில் பக்கம் 125, 126 இதுல அச்சிடப்பட்டு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. தெய்வத்தின் குரல் என்ற காஞ்சி சரஸ்வதி சுவாமிகள், சந்திரசேகர சுவாமிகள், காஞ்சி பெரியவர் எழுதிய அவருடைய அந்த நூலில் இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பெயர் என்பது கிடையாது, அந்த மதத்திற்கு பெயரே கிடையாது. இந்து என்றால் இந்தியன் என்ற அர்த்தம். ஏன்னா இந்து தேசம், இந்து என்றால் இந்து தேசம், தேசத்தின் பெயர். இதுக்கு என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்க பாம்பேலையோ அல்லது நார்த் இந்தியாவில யாரையாவது பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா ஹமாரா இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவோம். இந்துஸ்தானின்னா இந்து நான் சொல்றான் இல்ல, இந்தியன்னு சொல்றான். அப்ப இந்தியன் என்று சொல்லும் போது அதுல 2 சிலபிள்ஸ் இருக்கு, 2 டேர்ம்ஸ். ஒன்னு வந்து ஹிந்து, அது பெர்ஷியன் வேர்ட். ஸ்தான் அது வந்து ஈரானியன் வேர்டு. பெர்ஷியன் வேர்டும் ஈரானியன் வேர்டும் ஜாயின் பண்றது தான் இந்துஸ்தான். அப்ப அந்த 2ம் சேர்ந்து அது இந்துஸ்தான். அதாவது ஸ்தானம் என்றால் இடம். இந்து என்கிற அந்த இடத்தில் இந்துக்கள், அதாவது சிந்துக்கள் வசிக்கிற அந்த இடத்திற்கு அது பெயர். அப்ப அந்த பெயர் படி பார்க்கும்போது நாம் எல்லாருமே என்ன, இந்து என்றால் இந்தியன் அப்படின்னா நம்மலாம் யாரு? இந்தியன். அதான். அப்ப இன்னொரு வார்த்தை என்ன நமக்கு? இந்து. அதான். இந்து. ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம யாராவது யாராவது கேட்டாங்கன்னா நீங்க இந்துவான்னா ஆமான்னு சொல்லுவோம். அப்ப அவங்க திருப்பி கேட்பாங்க, என்னங்க நீங்க சர்ச்சில் எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, பைபிள் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க, இந்துன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் சொல்லுவேன், நீயும் இந்து நானும் இந்துப்பா. ஏனென்றால் இந்து என்றால் இந்தியன்னு அர்த்தம். நீயும் இந்து நானும் இந்து, ஆனால் நான் வணங்குகிற கடவுள் கிறிஸ்து. அப்படிதான் சொல். இந்தியன், இந்து என்றாலே இந்தியன் என்றுதான் போறோம். அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்துஸ். அதிலே அவரவர்களுடைய கடவுள் என்று வரும்போது நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து. ஸோ இதுதான் நம்ம பேசும்போது அவங்களுக்கு அந்த பிரிவினையை உண்டாக்காது. ஆனால் தான் அவன் என்ன சொல்றான், வெளியூருக்கு போயிடுங்க, வெளிநாட்டுக்கு போங்க, உங்களுக்கு இங்க இடம் இல்லைன்றான். நோ, இந்துனாலே இந்தியன். நான் இந்தியாவில் பிறந்தவன்னா நான் இந்தியாவில் தான் வாழணும், நான் இந்தியன். ஐ எம் ஹிந்து, பட் மை காட் இஸ் கிரைஸ்ட். ஐ எம் ஹிந்து, மை காட் இஸ் ஜீசஸ். ஐ எம் ஹிந்து, ஐ எம் சேவ்ட் பை கிரைஸ்ட். I am Hindu, I am a follower of Christ. I am Hindu, I am going to church.
ஐ எம் ஹிந்து, ஐ எம் வர்ஷிப்பிங் ஜீசஸ். இப்படிதான் நம்ம வந்து பேசணும், இப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ இங்க கோயில் என்று வரும்போது பாருங்க, த சர்க்கம்பலேட்டிங் டெம்பிள், அதாவது கோயிலை சுத்தி வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலை வந்து சுத்துவாங்க, 9 முறை சுத்துவாங்க, 108 முறை சுத்தினேன் அப்படின்னு அவரவர்கள் விருப்பத்திற்கு மன்றாடு வேண்டுதல் படி பண்ணுவாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு ஸ்லோகம் சொல்லணும். ஆனா ஒருத்தரும் இன்னைக்கு வந்து எந்த கோயிலையும் அதை சொல்றதே கிடையாது. கதை பேசினே சுத்துவாங்களே ஒழிய யாரும் வந்து அதை சீரியஸா பண்றது இல்லை. யானி கானி ஷா பாபானி ஜன்மாந்திர கிருதானிஷா தானி தானி வினஷ்யந்தி பிரதிக்ஷனா பாத்தே பாத்தே. இது வந்து ஒரு ஸ்லோகம். யானி கானி ஷா பாபானி ஜன்மாந்திர கிருதானிஷா தானி தானி வினஷ்யந்தி பிரதிக்ஷனா பாத்தே பாத்தே. இதற்கு அவங்க சொல்ற பொருள் என்னன்னா, முன் ஜென்மங்களின் பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதிலும் ஒழிந்து போவதாக நம்பப்படுகிறது. எப்படி இது? ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க அந்த கோயில் அப்படி சுத்துறதுனாலேயே வந்து எல்லாம் பாவமும் போயிடும். ஹவுஸ் இட் பாசிபிள்? ஒவ்வொரு அடி எடுத்து வச்சுட்டா சரியாயிடுமா? சுத்தி வந்துட்டா சரியாயிடுமா? நம்ம வந்து சுத்தி சுத்தி வரோம் அப்படின்றமே, அந்த சுத்தி வந்துட்டா சரியாயிடுமா? நோ. நான் வந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமல், கன்ஃபெஷன் பண்ணாம நான் ரட்சிப்பை அடைய முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை என்றால் நான் கடவுளிடம் சென்று என் பாவ மன்னிப்பை வாங்க வேண்டுமே ஒழிய சர்ச்சை 4 ரவுண்டு சுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டா முடிஞ்சிருமா? இல்லை. இதுதான் வந்து வித்தியாசம். நமக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த வேறுபாடு என்ன அப்படின்றது. இப்ப அந்த வேறுபாடு அப்படின்னு வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, கம்பேரிசன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொன்னாலே எப்போதுமே எவாஞ்சலிசம் என்றாலே அதுக்கு என்ன பேரு? கம்பேரிசன். எப்படி கம்பேரிசனு? Who is your God? Who is my God? Who is your how is your worship? How is my worship? Which is your place of worship? Which is my place of worship? Which is how is your prayer and how is my prayer? How you pray, how I pray. So these are all the differences. How we make difference. The difference between their faith and my faith, their God and my God, their temple and my temple. So இந்த differences தான் நம்ம வந்து பேசும்போது in our dialogue we have to tell them. அதை எப்படி சொல்லணும்னா அதுக்கு நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம பேசும்போது அவங்க கிட்ட நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். 2வது என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி. 3வது என்னது? டயலாக். 4வது ரெசிஸ்டிங் கிரைஸ்ட் லவ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சிடும்? அவங்க யாரு, அவங்க எந்த கோயிலுக்கு போறாங்க, எந்த கோயிலை வணங்குறாங்க, என்ன செய்யறாங்க. அப்ப அதை நாம் பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அதை அறிய நாங்கள் மனதாய் இருக்கிறோம். நீங்க யார வேணாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது சும்மா கேட்டு பாருங்க, கோயில்ல தேங்காய் உடைக்கிறீங்களே, எதுக்கு உடைக்கிறீங்க? 99% தெரியவே தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க பாரம்பரியமா தாத்தா காலத்துல இருந்து அதை செஞ்சுட்டு வரோம்னு சொல்லுவாங்களே அப்படிய யாருக்குமே அதனுடைய பொருள் தெரியவே தெரியாது. ஆனா நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம மேல அவர்களுடைய மதிப்பு கூடும். அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றத முதல்ல நம்ம அவங்களுக்கு கிரியேட் பண்ணாதான் அவங்களே நம்மகிட்ட கேட்பாங்க. அப்ப நாம் அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையை மாத்திரமல்ல, நம்முடைய வழிபாட்டு முறையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, நாம் எப்படி வித்தியாசப்படுகிறோம் என்பதையும் அவர்களுக்கு சொல்ல முடியும். How is my God? இந்த சுத்தி வர்றது அப்படின்னு வரும்போது
நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. நீங்க யோவான் மார்க்கு நற்செய்தி நூல், அந்த மார்க்கு நற்செய்தி நூல் எடுங்க. அதுல 3ஆம் அதிகாரம், மார்க்கு நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. அதுல 5ஆம் வசனம் படிங்க. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அதாவது அவர் தான் சுற்றி பார்க்கிறவர். யாரு? சுற்றி பார்க்கிறவர். இப்ப நீங்க 5ஆம் அதிகாரம், அதே 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. தம்மை சூழ உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து. 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 32. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். 10ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 11. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து. நம்ம காட் வந்து நம்ம சுத்தவே வேணாம், நம்ம போய் அவரை சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். அதான் வித்தியாசம். ஹூ இஸ் மை காட் அண்ட் ஹூ இஸ் யுவர் காட்? உன்னுடைய கடவுள் யார்? என்னுடைய கடவுள் யார்? உன்னுடைய கடவுளை வந்து நாம் போய் சுத்தணும். ஆனா என்னுடைய கடவுள் அப்படி இல்லை. அவர் என்னை சுற்றி பார்க்கிறவர், என்னுடைய ஆலயத்தை சுற்றி பார்க்கிறவர், என் சபையை சுற்றி பார்க்கிறவர், என் வாழ்க்கையை சுற்றி பார்க்கிறவர். எல்லாத்தையுமே அவர் வந்து நம்மள சுற்றி பார்க்கிற கடவுள். இதுதான் வித்தியாசம். ஹவு இஸ் மை காட் அண்ட் ஹவு இஸ் யுவர் காட்? அதை நம்ம வந்து சொல்லணும். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் சொல்ல முடியும். நம்ம நிறைய முறை பைபிள் படிக்கிறோம், ஆனா பைபிள்ல வந்து எவ்வளவு விஷயம் இருக்குன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு அவங்கள பத்தியும் தெரியாது, நம்மளை பத்தியும் தெரியாது. அதான் பிரச்சனை. நம்ம பைபிளும் முழுசா தெரியாது, அவங்க வேதமும் முழுசா தெரியாது. நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம் அவர்களிடத்திலே நாம் இதையெல்லாம் சொல்ல முடியும், பேச முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் கத்துக்குங்க அப்படின்னு சொல்றோம், இந்த சுற்றி பார்ப்பது. அதே போல நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞானக்கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஓகே, அந்த கண்மலை என்னது? கிறிஸ்து. நீங்க பைபிள் படிக்கும் போது கரெக்டா படிக்கணும். வசனத்தை எப்படி படிக்கணும்? அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை. அது பேர் என்ன? அவர்களோட கூட சென்ற பிரிக்கூடாது. அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை. பாத்தீங்களா? கண்மலை என்ன பண்ணுச்சு? கூடவே போச்சு. ஆனா இன்றைக்கு அவர்கள் எந்த மலையா இருந்தாலும் மலை வந்து கிட்ட வராது, இவங்க தான் போய் ஆகும். 500 மைல் போனாலும் இவங்க தான் மலையில போய் ஏறணும். அது திருப்பதியா இருந்தாலும் சரி, திருத்தணியா இருந்தாலும் சரி, திருநெல்மலையா இருந்தாலும், திருவண்ணாமலையா இருந்தாலும் மலைக்கு இவர்கள் சென்றுதான் ஏற வேண்டும் ஒழிய. ஆனால் நம்முடைய மலை கூட செல்லுகிற ஞான கண்மலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கூட சென்ற ஞான கண்மலை. பைபிள் தெளிவா சொல்லுது. மலை மூவ் பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மலை கூடவே நடந்து வருது. எந்த மலையும் அப்படி கிடையாது. நீங்க சபரிமலைக்கு இங்க இருந்து நீங்க தான் போயாகும், கூட எல்லாம் வராது. ஆனால் ஒரே ஒரு கண்மலை, அது என்னோடு கூட வருகிறது. அதுதான் ஞான கண்மலை. அதுதான் அந்த ஞான கண்மலை தான் யாரு? கிறிஸ்து.
இந்த ஞான கண்மலை தான் கிறிஸ்து. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் காட் அண்ட் மை காட். என்னுடைய கடவுள் தான் மலை, அவருக்கு பேரு தான் மலை. சியோன் மலை அப்படின்னாலே ஜீசஸ் தான். அது மட்டும் அல்ல, ஒலிவ மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஜீசஸ் தான். கொல்கதா மலை என்று எடுத்துக்கிட்டாலும் ஜீசஸ் தான். சீனாய் மலை என்று எடுத்தாலும் ஜீசஸ் தான். மலை ஏனென்றால் அவரே அவர் வாயால என்ன சொல்றாரு, நான் பள்ளத்தாக்கின் கடவுளாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறேன், நான் மலைகளின் கடவுளாய் இருக்கிறேன் சொல்லுங்க. அவர் தான் மவுண்ட், அந்த கண்மலை. அந்த மலை என்ன பண்ணுதான், கூடவே நடந்து வரும். அதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் காட் அண்ட் மை காட், யுவர் மவுண்ட் அண்ட் மை மவுண்ட். இதுதான் வித்தியாசம். நாம் எப்படி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடைக்கு போறோம், ஒரு கடையில போய் வாஷிங் மிஷின் வாங்க போறோம். அந்த வாஷிங் மிஷின் வாங்க போகும்போது என்ன பண்ணுவான், 4 கம்பெனிக்காரனும் வந்து நிற்போம். ஒவ்வொருத்தரும் அவன் பிராண்டை வாங்க சொல்லுவோம். இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை வாங்கிக்கிங்க சார். இன்னொருத்தர் சொல்லுவான், இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப நல்லா இருக்கு, இதை வாங்கி. இன்னொருத்தர் சொல்லுவான், இதில் நிறைய ஆட்டோமேட்டிக் இருக்கு, சூப்பர் சார், இதை வாங்கிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எவன் நல்லா சொன்னான்னு அவனுக்கே வாங்குவோம். அப்படி பண்ண மாட்டோம். உடனே போன் அடிப்போம். நமக்கு நம்பிக்கையான ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை நம்ம வீட்டில் யாராவது இதுக்கு முன்னால வாங்கினவங்க யாருன்னு பார்த்து சித்திக்கு அடிப்போம், இல்லை பெரியப்பாக்கு இல்லை சித்தப்பாக்கு அடிச்சு, இவங்க வீட்டில் என்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, 15 வருஷமா இதான் வச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கிக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை வாங்குவோம். இதுதான் காஸ்பல். ஒரு சாதாரண ஒரு வாஷிங் மிஷினே நம்ம என்ன பண்றோம், அழுகு போதா இல்லையான்னு இன்னொருத்தர் கேட்குறோம்னா, ஒரு கடவுளை எப்படி வாங்கணும், கேட்கணும். அதனால அதை கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். நம்ம அறிவித்தால் தான் அவர்களுக்கு அது தெரியும். அப்போ ஹவு இஸ் மை பொசிஷன், வாட் ஐ ஆம் டூயிங் ஃபார் மை காட், நான் கடவுளுக்காக என்ன செய்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி அவருடைய வசனத்தினாலே. அப்ப அது என்னது, கேள்விப்படுது. கேள்விப்படுதல் இல்லாமல் சத்தியம் போய் சேராது. அப்ப அவங்க கேள்விப்படணும்னா யார் கேள்விப்பட வைக்கணும், ஏற்கனவே வாஷிங் மிஷின் வாங்கின நான் தான் கேள்விப்பட. இது இத்தனை வருஷமா என்கிட்ட இருக்கு, நல்லா அழுக்கு போகுது அப்படின்னு நான் தான் சொல்லணும். நான் அதையும் சொல்லாம இருந்துட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் யாராவது வாசிங்க. மார்க் 2:1. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறாரா என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, வீட்டில் இருக்கிறாரா என்று, ஒழுங்கா படிங்க, பார்த்து படிங்க பைபிள. என்று வீட்டில் இருக்கிறாரா என்று, மறுபடியும் படிங்க. வீட்டில் இருக்கிறாரா இருக்கிறாரா போட்டிருக்கு, இருக்கிறார் என்று, இருக்கிறாரா தான் போட்டிருக்கு. இருக்கிறாரா அப்படின்னா போட்டிருக்கு, இருக்கிறார் என்று. வீட்டில் இருக்கிறார் என்று. அதான் பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது, தினமும் படிக்க. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. உங்க வீட்டுல அவர் இருக்காருன்னா என்ன பண்ணணும், ஜனங்கள் கேள்விப்படும். என் சபையில் அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அப்படின்னு வசனம். பாத்தீங்களா, அநேகர் அந்த வாசல்ல நிக்க இடம் இல்லாத அளவுக்கு எப்போ கூட்டினாங்கன்னா, அந்த வீட்டில் அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க. எப்படி கேள்விப்படுவாங்க, அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க வெளியே போய் சொல்லாம அத்தனை பேர் தேடி வாசலுக்கு வர மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்,
அவரை நம்ம வீட்டுல பத்திரமா வச்சுட்டு உட்கார்ந்துடும். அவர் நம்ம வீட்டுல இருக்காருன்னு வெளியே போய் சொல்லணுமா இல்லையா? வெளியே போய் சொல்லணும். சொன்னா தானே அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதை நம்ம செய்யறோமா? சர்ச்சுக்கு வந்தோம், பாட்டு பாடணும், காணிக்கை போட்டோம், தசமா கொடுத்தோம், வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டோம். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் என் சபையில இருக்காரு, என் சர்ச்ல இருக்காருன்னு ஜனங்க போய் கேள்வி பண்ணணும், ஜனங்களுக்கு போய் சொல்லணும். எத்தனை பேருக்கு போய் சொல்றீங்க? Come to a church, you can watch, you can see my God, you can know, you feel his presence அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம்? வந்து பாருங்க, உணர்வீங்க அவர் இருக்காரு அப்படின்றது எத்தனை பேர் வெளியே போய் சொல்றோம்? This is my church, this is the place of worship. இந்த இடத்துல நான் வர்ஷிப் பண்றேன், இந்த இடத்துல நான் ஆராதிக்கிறேன், இந்த இடத்துல நான் பரிசுத்தாவின் வல்லமை இறங்குறத நான் பார்க்கிறேன், அவருடைய சந்நிதி, அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். ப்ளீஸ் கம், வாங்க, இங்க கன்ஃபார்ம்டா இருக்காருன்னு சொல்ற அந்த ஒரு வாய்ப்பு, அந்த வார்த்தை, அந்த துணிச்சல் நமக்கு யாருக்குமே இல்லையே. நம்ம சொல்றோமா இல்லையா? அவன் எவ்வளோ பேசுறான், எவ்வளோ இடம் சொல்றான். ஒரே கடவுளுக்கு வேற வேற கோயில், நீ அங்கவா வேலை கிடைக்கும். அதே பிள்ளையார் கோயில் தானேன்னு சொல்லிட்டோம்னா, இல்ல இல்ல, இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போனா கல்யாணம் ஆகும், அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போனா வேலை கிடைக்கும், இந்த பிள்ளையார் அப்படின்னு சொல்றான், கேள்விப்பட வைக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய கடவுள் உயிருள்ள உண்மையான ஒரே கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் நம் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படும்படியாக சர்ச்சு நிரம்பி வழியணும், வாசல்ல எல்லாம் உட்காரணும். எப்போ உட்காருவாங்க? அவர் அந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படும். நம்ம போய் சொல்லணும். அதுதான் நம்முடைய வேலை. அதுக்குதான் இவ்வளவும் நம்ம படிக்கிறோம். இத்தனை பாடங்களும் அதற்காகத்தான் நாம் படிக்கிறோம். இந்த சைவிசம், வைஷ்ணவிசம், சைவம், வைணவம், இது இரண்டும் சேர்ந்துதான் இந்து மதம். நம்ம இந்து மதம்ன்றது பார்த்தோம். அது இந்து மதம் என்பது மதத்தின் பெயர் கிடையாது, அது இடத்தின் பெயர். அது பின்னாளிலே என்னவா மாறிடுச்சுனாக்கா அது மதத்தின் பெயராக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அதிலும் அந்த மதம் என்பது ஒரு சாராரை பெற்றது கிடையாது, 2 டினாமினேஷன். அந்த 2 டினாமினேஷன் ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். இந்த 2ம் சேர்ந்தாதான் இந்து மதம், தனியா கிடையாது. இரண்டும் சேர்ந்ததுதான் இந்து மதம். அப்ப இது எங்க இருந்து தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது எல்லாமே இங்க தமிழ்நாட்டுல தான் தோன்றி. ஏனென்றால் இலக்கியங்கள், லிட்ரேச்சர்ஸ். அப்ப சைவத்திற்கான இலக்கியங்கள் என்ன, வைணவத்திற்கான இலக்கியங்கள் என்ன? சைவ இலக்கியங்களுக்கு 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவ இலக்கியங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவாங்க. ஆனா இது ரெண்டுமே தமிழ்ல தான் இருக்கு, வேற எந்த லாங்குவேஜ்லயும் இல்லை. அதே போல அந்த சைவத்தின் தலைமை இடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிதம்பரம். வைணவத்துக்கு தலைமை இடம் எதுன்னா ஸ்ரீரங்கம், திருச்சி. ஒண்ணு சிதம்பரம், இன்னொன்னு ஸ்ரீரங்கம். ரெண்டுமே தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ப பக்தி முதல்ல எங்க இருந்து உருவானதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இங்க இருந்துதான் உருவானது. இங்க இருந்து உருவான பக்தியில என்னெல்லாம் வந்ததுன்றது எப்போ வந்ததுன்னா 1ஆம் நூற்றாண்டில் தோமா இங்கே கால் பதித்து அவர் இங்கே விதைத்த சத்தியம்தான் கரப்டாய் பின்னாளிலே மதங்களாக மாறியது. ஒரு உதாரணம் சொல்றோம். இளையகுமாரன் கதையை நம்ம ஓமையா நமக்கு ஆண்டவர் சொன்னார். அப்பா இருந்தாரு, 2 பிள்ளைங்க இருந்தது. அப்ப இந்த அப்பா யாரு? அப்பா பிதாவானவர். இந்த 2 பிள்ளைங்க யாரு அப்படின் போது அந்த பிரிச்சு சொல்றாரு ஒவ்வொன்னா. அப்ப அந்த அப்பா காத்துட்டு இருக்காரு. அதுல புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவன் ஒருத்தன் இருக்கான், இல்லாதவன் ஒருத்தன் போயிட்டு திரும்ப வரான். வரவனுக்காகவும் ஒரு காத்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஓமை சொல்றாரு. இந்த ஓமையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், அப்பாவுக்கு ஒரு கோயில், பெரிய பையனுக்கு ஒரு கோயில், சின்ன பையனுக்கு ஒரு கோயிலுன்னு கட்டிட்டேன்னா அது மதங்களாக மாறும். மதங்கள் மாறுவது எப்படி அப்படின்னா இப்படிதான் மாறியது.
ஓமையாக புரிவதற்காக சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் கடவுள்களாக மாறியது. அதனால ஒரு விஷயத்தை நம்மளாம் கவனிங்க, சமயம் மதம்னு கிடையாது. பழைய வார்த்தை வந்து சமயம், இப்பதான் அது மதம். சமயம் அப்படின்றதுக்கே ஸ்பெல்லிங்கே பழைய ஸ்பெல்லிங் வந்து சமயம் கிடையாது, சமயம். சமயம் அதான் ஒரிஜினல். ஏன் சமயம் அப்படின்னு வந்தது அப்படின்னா, சமைத்தல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பக்குவப்படுதல்னு அர்த்தம். காய்கறி எல்லாம் சாப்பிட முடியாது. அது சாப்பிடுவதற்கு எப்பொழுது பக்குவமாகிறது என்றால் அதை சமைத்த பின்பு அது பக்குவமாகிறது. ஒரு பெண் திருமணத்திற்கு எப்பொழுது பக்குவப்படுகிறாள்? அவள் சமைந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சமைதல் அப்படின்னாலே பக்குவமாகுதல்னு அர்த்தம். அப்ப அந்த வழிபாடு பக்குவமாகும் போது, அது பக்குவப்படும் போது அந்த பக்குவமானது என்னவாக மாறுதுன்னா சமயமாக மாறுகிறது. அப்போ முதல்ல இருந்தது வர்ஷிப். அந்த வர்ஷிப் பின்னால என்ன ஆகுதுன்னா அது ரிலீஜியனா மாறுது. அந்த தொழுகை என்பது அது மதமாக மாறுகிறது. அப்ப தொழுது கொள்ளுகிறது வர்ஷிப் அப்படின்னா என்ன? அந்த வர்ஷிப்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அந்த வர்ஷிப் வந்து நம்பிக்கையினாலும் மூட நம்பிக்கையினாலும் உருவானது. வர்ஷிப்ன்றது என்னது? நம்பிக்கையினாலும் மூட நம்பிக்கையினாலும் உருவானது. எப்படி உதாரணம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்பிக்கை வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது மூட நம்பிக்கையா மாறும். அப்போ அந்த வழிபாடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வர்ஷிப். இந்த வழிபாடு என்பது மதமாக மாறுகிறது. எப்படி மதமாக மாறுகிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறேன். நான் 10th எக்ஸாம் எழுதும் போது ஒரு பேனால எழுதுறேன். எனக்கு வந்து 90% மார்க் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? +1 எழுதும் போது அதே பேனாவை எடுத்துட்டு போய் எழுதுறேன். அந்த பேனாவை எழுதிட்டு அதுலயும் நான் நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ 12th போகும்போது என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அதே பேனாவை தான் கொண்டு போய் கொண்டு போறது மட்டும் இல்ல, அந்த இல்லதான் பேனாவை தொட்டு முத்தம் கொடுப்பேன். அங்க மதமா மாறுது. அப்போ முதல்ல நம்பிக்கையா இருந்தது, அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா மூட நம்பிக்கையில கொண்டு போய் விட்டுருச்சு. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதை பத்திரமா வச்சுப்பேன். அதை எப்ப பார்த்தாலும் தொட்டு தொட்டு பத்திரமா பாக்கெட்ல வச்சுப்பேன். இப்படிதான் மதம் மாறியது. வழிபாடு மதமாக மாறியது. வழிபாடு மதமாக மாறுவது கிடையாது. அதனாலதான் நமக்கு வந்து மதம் கிடையாது. கிறித்தவம் என்பது மதம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள் என்றுதான் சொன்னாரே ஒழிய என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் நம்ம யாரை பின்பற்ற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே ஒழிய இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்கவில்லை. மதம் மனிதன் கண்டுபிடித்தது. அந்த மனிதன் கண்டுபிடித்த மதம் வேறு. அந்த மதத்துக்குள்ளாக எல்லாமே வந்துடும். இத மாதிரி மூட நம்பிக்கை வரும், புது புது சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வரும், அதெல்லாம் உள்ள வந்துடும். ஆனா ஆன்மீகத்துல அதெல்லாம் எதுவுமே உள்ள வராது. இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் மை காட். எனக்கும் கடவுளுக்கும் உள்ள நெருக்கமான உறவு, அவ்வளவுதான். வேற எதுவுமே அங்க நடுவுல இடையில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் அந்த வழிபாடு என்பது முதலில் என்னவாக இருந்தது? அப்ப நான் ஏற்கனவே சொன்ன கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக 2 மதங்கள் தான் இருந்தது. கிறிஸ்துவுக்கு பின்பாக 1ஆம் நூற்றாண்டிலே முதலில் அறிவிக்கப்பட்ட கடவுள் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தவர் தோமா. தோமாவோடு அந்த சமகாலத்தவராக அவரோடு நெருங்கி பழகியவர் தான் திருவள்ளுவர். ஆனால் தோமாவுடைய அந்த ஒவ்வொரு செய்தியும் அதை உள்வாங்கிதான் அங்க திருக்குறள் எல்லாமே பைபிள்ல உள்ளது அதுல இருக்கு. அப்ப அந்த திருவள்ளுவருக்கு பின்பாகத்தான் பக்தி இயக்கம்னு ஒண்ணு வந்தது, பக்தி மூமெண்ட். அந்த பக்தி இயக்கம் வந்த பின்புதான் மதங்கள் தோன்றியன. அப்போ அந்த பக்தி இயக்கத்திற்கு பின்பாக 6, 7ஆம் நூற்றாண்டில் தான் இந்து மதமே வந்தது. அதற்கு முன்பு மதங்கள் கிடையாது. அப்போ மதங்கள் இல்லைன்னா அதுக்கு முன்னால கடவுளே கிடையாதா? நிச்சயமாக கடவுள் கிடையாது. அப்ப எதை வழிபட்டு வந்தார்கள்?
எதை வழிபட்டு வந்தார்கள் என்றால் அப்பொழுது மதம் இல்லை, வழிபாடு இருந்தது. அந்த வழிபாடு எது என்றால் அவர்கள் இயற்கையை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த இயற்கையின் வழிபாடு என்றால் என்ன? இயற்கையில என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐம்பூதங்கள். அந்த 5 பூதங்கள்னு சொல்றோமே, அதுதான் என்னது? நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி 5 வரும். பூமி, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றோமே, அந்த 5 பூதங்கள். அப்ப அந்த 5 பூதங்களையும் இவர்கள் வணங்கி வந்தார்கள். ஏன் வணங்கி வந்தார்கள்? ஒரு 2 காரணம். ஒன்று பயம், இன்னொன்று பலன். எதெல்லாம் தனக்கு பலன் தந்ததோ, பயம் தந்ததோ, அதை கடவுளாக மனிதன் மாற்றினான். காற்று பயன் தந்தது, காற்று பயம் தந்தது, அது கடவுளாக மாறியது. வெள்ளம் அது பயன் தந்தது, அது பலன் தந்தது, அது கடவுளாக மாறியது. நெருப்பு பயன் தந்தது, பயம் தந்தது, அதுவும் கடவுளாக மாறியது. அதையெல்லாம் வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படி வணங்கி வந்த போதுதான் பின்னாளிலே இந்த பக்தி இயக்கம் என்பது தோன்றியது. பக்தி இயக்கம் தோன்றிய பின்பு மதங்கள் தோன்றின. மதங்கள் தோன்றின பின்பு இங்கே திராவிடர்கள் மாத்திரமே, தமிழர்கள் மாத்திரமே இமயம் முதல் குமரி வரை வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரே மொழி பேசியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அப்பொழுது இந்த வழிபாட்டு முறைகளில் வாழ்ந்த போது ஆரியர்கள் உள்ளே வந்த பின்பு இந்த மதங்கள் என்ன ஆனது என்றால் அது கரப்ஷன் வந்தது. அப்ப அந்த மதங்களுக்குள்ளாக கரப்ஷன் வந்தது. தியாலஜி வாஸ் கரப்டட். அந்த கரப்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த புராணங்கள் அது இது நிறைய வந்து எல்லாமே டைல்யூட் ஆகி குழப்பங்கள் வந்து சுயநலம் வந்து மனிதனை அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக மதத்தை அவன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த மதத்தின் மூலமாக மக்களை ஏமாற்றி அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக எல்லாம் வந்துதான் எல்லாமே அப்படி போயிடுச்சு. ஸோ இதுல நம்ம வந்து தோமா தான் முதல் கிறிஸ்துவை அறிவித்தார். மிஷினரிஸ் எல்லாம் அப்புறம் தான் வந்தாங்க. மிஷினரிஸ் எல்லாம் எப்போ வந்தாங்கன்னாக்கா இங்க எப்போ யூரோப்பியன்ஸ் நம்ம ஆண்டாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. அவர்கள் இங்கே ஆட்சி நடத்த முன்பாக அவர்கள் வரவில்லை. அதற்கு முன்பாக தோமாவால் அறிவிக்கப்பட்ட அந்த ஆன்மீகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகி போயிடுச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை கொண்டாந்து இங்க நுழைச்சாங்க. அந்த ஐரோப்பிய கிறிஸ்தவம் உள்ள வந்தவர்கள் ஐரோப்பியர்கள் அவர்கள் நாட்டில் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் இங்கே செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த நாட்டுல எப்படி சர்ச் கட்டினாங்களோ அதே மாதிரி இங்க சர்ச் கட்டினாங்க. அந்த நாட்டுல எப்படி ட்ரெஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க ட்ரெஸ் பண்ணாங்க. அந்த நாட்டுல ஆர்கன் வச்சாங்கன்னா இங்கேயும் ஆர்கன் வச்சாங்க. அங்க கிட்டார் வச்சாங்கன்னா இங்கேயும் கிட்டார் வச்சாங்க. அப்ப எல்லாமே எங்க இருந்து வந்தது? ஐரோப்பிய கலாச்சாரத்திலிருந்து இங்கே வந்து விட்டது. ஐரோப்பிய கலாச்சாரம் உள்ள வந்த உடனே நமக்கும் என்ன ஆகி போச்சுன்னா நம்ம ஃபாரின் காடை கும்பிடுறோம்னு சொல்ற பேர் நமக்கு வரும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கலாச்சாரம் என்ன என்பதை அறியாமல், நம்முடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாமல் நமக்கு பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது. இப்ப அந்த இந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய தலையாய அந்த ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா அந்த ஓம் என்கின்ற ஒரு சொல். ஓம் என்ற வார்த்தை. இந்த ஓம் அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து என்ன பிள்ளையார் சுழின்னு எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவான்? அந்த எக்ஸாம் பேப்பர் மேல ஒண்ணு எழுதுவான். அதுதான் ஓம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் தான் போடுவாங்க. எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அதுதான். வீடு புதுசா கட்டினாலும் கணபதி ஓமம் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஓம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓம் என்பது 3 வார்த்தைகள், 3 எழுத்து அல்ல, 3 வார்த்தை. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். ஓம் என்பது ஆ உ இம் 3 சேர்ந்ததுதான் ஓம். நீங்க கார்ல எல்லாம் சில கார்ல AUM போட்டு அப்ப அந்த ஓம் அப்படின்னு சொல்றதே என்னன்னா ஆ உ இம்
ஆ என்றால் சிருஷ்டிகர்த்தா, கிரியேட்டர். ஊ என்றால் ரட்சகர், சேவியர். இம் என்றால் காக்கிறவர், புரொடெக்டர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஓம். இந்த மூணும் இணைந்ததுதான் ஓம். அப்ப இந்த 3 பேருமே அதுல இருக்காங்க. அதனாலதான் அவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா ஆதி வார்த்தைன்னு அர்த்தம். ஓம் என்றால் பிரணவ மந்திரம், பிராண மந்திரம். அப்ப அந்த பிரணவ மந்திரம்னாலே ஆதி. நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தார்னு சொல்லுவோம். ஆதி வார்த்தை என்பது நம்முடைய கடவுளை தான் குறிக்கிறது. இந்த ஓம் என்பது ஆதி வார்த்தை. அப்ப இந்த ஓமுக்கு வேற என்ன பொருள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சுத்த தமிழ் பேசுகிற இலங்கை தமிழர்களிடம் பேசும்போது, நீங்க இலங்கைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை இலங்கை தமிழர்கள்ட்ட பேசி பாருங்க. ஏதாவது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க பதிலுக்கு ஓம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆம்னு சொல்ல மாட்டாங்க. பசியாட்டீங்களா அப்படின்னா ஓம் அப்படின்னு. அப்ப ஓம் என்றால் என்ன அர்த்தம்? ஆம் என்று அர்த்தம். ஆம் என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன? ஆமேன் என்று. ஆமேன் என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன? இயேசு என்று பெயர். அப்போ ஓம் ஆம் என்றால் ஆம், ஆமேன் என்றால் ஆமேன் இயேசு கிறிஸ்து என்றால் இந்த ஓம் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏனென்றால் வெளிப்பட்ட விசேஷத்துல தெளிவா சொல்லுது, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அதே போல எல்லாமே அவருக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஆமேன் என்பது ஆம் என்றால், ஆம் என்பது ஓம் என்றால் அது நமக்கு சொந்தம். நம்முடைய கடவுள் ஆதி வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. இந்த உபநிடதங்கள் அப்படின்னு சொல்ற உபனிஷத் அப்படின்னு சொல்றமே, அந்த உபனிஷத்துல பாத்தீங்கன்னாக்க வாக்கியோ பிரம்மா, சப்தோ பிரம்மா, சப்தாட்சரோ பரபிரம்மா. அதாவது வாக்கியம், வார்த்தை தான் கடவுள். சப்தம், குரல் தான் கடவுள். மொத்த அந்த சப்த அக்ஷரம் எல்லாமே, மொத்தமே, முழுமையே, உலகமே அவர்தான் என்று சொல்லப்படுகிறது. God is word, God is voice, God is all pervading. எல்லா இடத்திலும் சர்வ வியாபி. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுவதனால் அந்த ஓம் என்பது வேற ஒண்ணு இல்லை, அது நம்முடைய கடவுளை குறிப்பிடுகிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இது ஒரு சித்தர் பாடல், சிவ வாக்கியர். சித்தர் பாடல்ல அவர் எவ்வளவு அழகா எழுதுறாரு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, சிருஷ்டிகர்த்தா, அடுத்து ரட்சகர், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். ஆ உ இம். அத பாட்டாவே எழுதியிருக்காரு இந்த சித்தர். அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் 7 ஆக்கினார். அவ்வெனும் எழுத்தினால் ஆனா சிருஷ்டிகர்த்தா என்ன பண்ணாரு? சர்வ உலகத்தையும் படைத்தார். உவ்வெனும் எழுத்தினால் உரு தரித்து வந்தார். ஜீசஸ் என்ன பண்ணாரு? மனித உருவம் எடுத்து வந்தார் ஜீசஸ். அப்போ உ என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எழுத்தினால் உரு தரித்து, மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வயல். பர்சாவினால என்ன அது என் மேல் இறங்கும் போது நான் என்ன பலனடைந்து, அதான் வல்லமையை பெற்றுக்கொண்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுறேன்னா அதுதான். அப்ப 3 இருக்கு பாருங்க, பிதா, குமாரன், பர்சாவி. அதனாலதான் அவ்வும் உவ்வும் மவ்வும் அவந்ததே சிவாயமே. சிவம் என்றால் அன்பு, அன்பே உருவானவர் என்று பொருள். அன்பே உருவான கடவுள் மூவராக இருக்கிறார். அந்த மூவர் தான் இந்த மூவர். யாரு? பிதா, குமாரன், பர்சாவி. ஆ உ இம் என்பது அதை குறிக்கிறது. ஆகையால் ஆ என்னும் ஆதி வார்த்தையினாலே அகண்டமான உலகை படைத்த பகவனை குறிக்கிறது.
ஊ என்பது மனித உருவத்தை தரித்து வந்த குமர கடவுளை குறிக்கிறது. இம் என்பது அருவுருவமாய் மக்களை ஈர்க்கும் தூய ஆவியான கடவுளை குறிக்கிறது. சிவாயமே என்றால் அன்பான கடவுளே என்று அர்த்தம். அருவுருவம், நல்லா கவனிங்க. அருவம் என்றால் பார்க்க முடியாதது, உருவம் என்றால் பார்க்க கூடியது, அருவுருவம் என்றால் காண முடியாது முடியாத கடவுள். உருவம் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து பார்க்க முடிந்த கடவுள். அதுக்கு அடுத்து என்னது? அருவுருவம், அதாவது பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். இதுதான் வந்து ட்ரினிட்டி. இந்த திரித்துவம் என்பது இதுதான். மணி பாருங்க, காந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தா என்பதே, காந்தா என்பது அதுக்கு என்ன மணி என்று. அரவம் அப்படின்னா சவுண்டு, அரவம்னா சவுண்டு. காந்தாரவம் அப்படின்னு சொன்னா மணி சத்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த மணி எதற்கு அடிக்கப்படுகிறது? கோயில்களில் ஆராதனை நடக்கும் போது பொதுவாக மணி அடிக்கப்படும். கோயிலில் உள்ளே நுழையும் போது கடவுளுக்கு தான் வந்திருப்பதை தெரிவிப்பதற்காக அடிப்பதாக சொல்ல, காலிங் பெல் மாதிரி அப்படின்னு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க கோயில்ல அதுவும் நீங்க உள்ள சாமி கிட்ட போகும்போது அடிக்கிறீங்களே எதுக்கு? அவர் வந்து சில சமயம் தூங்கிட்டு இருப்பாரு, நாங்க தட்டினதும் எழுந்துச்சுப்பாரு. நம்முடைய கடவுள் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய வேதம் அதை தெளிவாய் சொல்லி, நம்ம என்னைக்காவது சொல்லி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. சர்ச்சஸ்ல எல்லாம் பெல் இருக்கு. அந்த பெல் கூட எதுக்கு? சீக்கிரமா வாங்க, சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது, ஆராதனை ஆரம்பிக்கும் போது வந்துருப்பா, முதல் பெல்லு வந்துரு, ரெண்டாவது பெல்லு வந்துருன்னு சொல்லி அழைப்பதற்கு, நம்மை அவரை தொழுது கொள்ள அழைப்பதற்குத்தான் நாம் அடிக்கிறோமே ஒழிய கடவுளை அழைப்பதற்கு நாம் மணி அடிப்பதே இல்லை. ஆனா இங்க வந்து எப்படின்னா அதற்காக அடிக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல அவன் ஒரு இடம் வந்து கோயிலை சுத்திட்டு இருப்பான், ஒரு நவகிரம் சுத்துவான், ஒரு இடத்துல பிள்ளையாரம் சுத்துவான், தனித்தனியா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மூலஸ்தானத்துல அர்ச்சனை நடக்கும்போது தீப ஆராதனை, அந்த தீப ஆராதனை அப்படின்னா என்ன? அசைவாட்டும் பலின்னு அர்த்தம். நம்ம பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணுவாங்க? ஆட்டுவாங்க. அந்த அசைவாட்டும் பலி தான் தீப ஆராதனை. அந்த தீபாராதனை பண்ணும்போது மணி அடிப்பான். எதுக்கு அடிப்பாங்கன்னா அப்போ எல்லாரும் தெரிஞ்சிடும். இப்போ வந்து அங்க ஸ்கிரீன் திறப்பாங்க, அங்க கடவுள் தரிசனம் கொடுப்பாங்க, இப்போ அங்க போய் தீபாராதனை நடக்குதுன்னு ஓடி வந்துடுவோம் எல்லாரும், மொத்த பேரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அங்க அடிக்கிறோம். ஆனால் தரிசனம் என்பது எப்படி இருக்கிறது என்றால், நாம் போய் பார்ப்பதற்கு பெயர் தரிசனம் அல்ல, நமக்கு கொடுப்பதற்கு பெயர் தான் தரிசனம். நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கிறாரே ஒழிய நாம் போய் பார்ப்பது தரிசனம் கிடையாது. தரிசனம் அப்படின்னா நம்ம போய் பார்க்கறது தரிசனம் இல்லையே. நான் போய் பார்ப்பதா தரிசனம்? எனக்கு அளிக்கப்படுவதுதான் தரிசனம். அத என்ன சொல்றாங்க அவங்க? நல்ல ஒரு கேள்வி. நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது கண்ணை மூடிக்கிறோம், அவங்க ப்ரே பண்ணும்போது என்ன பண்றாங்க? ஏன்? இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் பிரேயர் அண்ட் மை பிரேயர். உங்க ஜபம் எப்படி, எங்க ஜபம் எப்படி? யோசிச்சு பாருங்க. மனக்கண் குருடாகி இருக்கும் போது மாம்ச கண்ணை திறந்து கொண்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நமக்கு மனக்கண் திறந்திருக்கிறது, மாம்ச கண்ணை மூடிக்கொண்டு நாம் தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். கண்ணை திறந்து நின்றாலும் எதிரே சிலை, கண்ணை மூடிக்கொண்டிருந்தாலும் உயிருள்ள ஒரு கடவுள். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் வர்ஷிப் அண்ட் மை வர்ஷிப். என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். அவன் கேட்டான், என்ன சார் இது, உங்க வீட்டுல ஒரு படம் கூட இல்லை, சாமி கும்பிடுறீங்கன்னா எப்படி
கும்பிடுவீங்க? எங்க வீட்டுல எல்லாம் நிறைய படம் இருக்கு. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ எங்க இருக்க? வீட்டுல இருக்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க. அப்பா இருக்காரா? இருக்காரு. அம்மா இருக்காரா? இருக்காரு. ஓகே. இப்ப நீ வீட்டுக்கு போனதும் அப்பாகிட்ட பாக்குறேன், வீட்டுல அப்பா போட்டோ இருக்கான்னு. இருக்கு. இப்ப அப்பா கிட்ட பேசுவியா? அப்பா போட்டோ பார்த்து பேசுவியா? அவன் சொன்னா, எப்படி சார்? அப்பா கிட்ட தான் சார் பேசுவேன். ஏன்டா அப்படின்னு. அப்பா தான் உயிரோட இருக்காரு சார். அதை தாண்டா நாங்களும் சொல்லுவோம். எங்க கடவுள் உயிரோட இருக்காரு, அவருக்கு போட்டோலாம் தேவை. இதான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம அவர்களுக்கு சொல்லுவதற்கு, பேசுவதற்கு. Why we are not worshipping images? Why we are not worshipping idols? நமக்கு அது கிடையாது. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் தான் சொன்னார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு உருவம் தேவை இல்லை. அதனால நாம எதையுமே உருவத்தை உருவாக்கி கொண்டு செய்யக்கூடாது. ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷசாம் காந்தாரவம் கரோமியா அதாவ் தேவதா வாஹ்ன லட்சணம். இது தெய்வீகம் திகழ இந்த மணியை அடிக்கிறேன். அப்போது தூய நல்ல சக்திகள் வந்துவிட என் வீட்டிலும் என் இருதயத்திலும் உள்ள தீய சக்திகள் அகன்று விடுகின்றன. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மணி சத்தம் கேட்டு அது ஓடிடும். எப்படி ஓடும்? இதுதான் அவங்க நம்புறது. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம அப்படி சொல்லலை. ஏனென்றால் என்னுடைய கடவுள், அவர் என் வீட்டில் அவர் இருக்கும் போது எந்த தீய சக்தியும் வராது. என்னுடைய கடவுள் என் இருதயத்தில் இருக்கும் போது எந்த தீய சக்தியும் உள்ளே நுழையாது. இதான் வித்தியாசம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பிரிச்சிடுறீங்க. வீடு தனியா, அது தனியா. வர்ஷிப்பிங் பிளேஸ் தனியா, இது தனியா. நமக்கு அப்படி இல்லை. எல்லா இடமே வர்ஷிப் தான். எல்லா நேரமும் ஜபம் தான். எல்லா இடமும் சர்ச்சு தான். நானே சர்ச். ஐயம் நானே, நீங்களே அந்த ஆலயமா இருக்கு. சர்ச் இஸ் a building. அங்க நம்ம எதுக்கு போறோம்னா ஒருமித்து வாசம் செய்து அவரை தொழுது கொள்வதற்கு ஒன்று கூடுகிறோம். ஐக்கியம். ஐக்கியத்திற்குத்தானே ஒழிய அவர் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்க வெயிட் பண்ற மாதிரியும் நம்ம போய் அவரை பார்த்துட்டு ஓகே அடுத்த சண்டே வரேன்னு சொல்றது அல்ல. ஆனால் நம்ம எவ்வளோ அலட்சியமா இருக்கோன்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு உள்ள போறோம் அதையும் யோசிப்போம். அவன் ஓடுறான். ஏன் ஓடுறான்? நடைய சாத்திருவாங்கன்னு சொல்லுவோம். அந்த டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? க்ளோஸ் பண்ணி டோரை லாக் பண்ணும். ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் ரொம்ப இழிச்சவாய். நீ எத்தனை மணிக்கு வந்தாலும் அவர் எங்க இருப்பார். நீ இப்போ 8 மணி சர்வீஸுக்கு 9:30 மணிக்கு வந்தாலும் அவர் அங்க உட்காந்துருப்பார். எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு தவறானது. அதை நம்ம உணர்றோமா? அவனை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றான், கல்லை கும்பிடுறான், இதை கும்பிடுறான்னு பேசுறான். உண்மையாவே அவன் தான் பக்தி. பயப்படுறான். பயபக்தின்னா அவன் தான். நம்ம வெறும் பக்தி, பயம் கிடையாது. அவர்களுக்கு பயபக்தி. அதனாலதான் பயந்து ஓடுறோம். ஐயோ நான் லேட்டா பண்ண கதவு சாத்திருவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. திறந்தே இருக்கும். உள்ள போல கூட வெளியே 2 சேர் போட்டு அங்க உட்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறோம். அது அல்ல. யூ ஆர் டீக்ரேடிங் காட். கடவுளை நீ மட்டுப்படுத்துகிறாய். கடவுளை நீ அவமதிக்கிறாய். கடவுள் உன்மேல் வைத்திருக்கிற அன்பை உதாசீனப்படுத்துகிறார். கடவுளுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்க, முதன்மைப்படுத்த தவறி விடுகிறார். அது இருந்தாதான் இதெல்லாம் வெளியே வரும். எனக்கு முதல்ல அந்த பேஷன் வரும்.
அந்த பேஷன் இருந்தால் தான் நான் வந்து வெளியே போய் சொல்ல முடியும். என்னுடைய கடவுள் யார் என்பதை நான் வெளியே சொல்ல வேண்டும் என்றால் அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்க வேண்டும். நானே ருசித்து பார்க்கலன்னா நான் எப்படி போய் சொல்லுவேன்? கண்டிப்பா சொல்லுவேன். இந்த ஸ்லோகம் பாருங்க, நான் முதல்லயே சொன்னேன் பகவன் அப்படின்னு சொன்னேன். பகவன், நிறைய பேர் பகவான், பகவான் என்பது தவறு. பகவன் என்பதுதான் சரியான சொல். ஏனென்றால் பகுக்கப்பட்ட அவன் அப்படின்னு அர்த்தம். பகவன் என்றால் கடவுள், பகுக்கப்பட்ட அவன். ஏன் பகுக்கப்பட்டவர்? மூன்றாக அவன் பகுக்கப்பட்டிருக்கார். பிதா, குமார், பரிசாவி என்று மூன்றாக பகுத்து இருப்பவர். அந்த பகுத்து இருக்கிற அவன். அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்றில் மூன்றானவன், மூன்றில் ஒன்றானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூவொரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூவொரு நிலை என்பதை அவங்களும் வந்து ட்ரினிட்டி பத்தி சொல்றாங்க, நம்மளும் ட்ரினிட்டி பத்தி சொல்றோம். ஆனால் அந்த ஒன்றில் மூன்றானவர், மூன்றில் ஒன்றானவர், திரித்துவம் அப்படின்னு சொல்றோம். திரி என்றால் மூன்று, திரியேகம், அதுவும் அதேதான். ஏகம்னா ஒண்ணு, திரியேகம்னா மூணு ஒண்ணுன்னு இருக்கு. அந்த மூணு ஒண்ணும் சேர்ந்து இருக்கிறே அதுதான் திரித்துவம். அந்த பிதா, குமாரன், பரிசாவி, பகுக்கப்பட்ட அவன் பகவன். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றது பாருங்க, அவியாய் அவியுமாகி, அருக்கமாய் பெருக்கமாகி, பாவியர் பாவம் தீர்க்க, பரமனே பிரம்மனாகி. அவியாய் அவியுமாகி, அருக்கமாய் பெருக்கமாகி, பாவியர் பாவம் தீர்க்க, பரமனே பிரம்மனாகி. அவி என்றால் பலி. அவியாய் அவியுமாகி என்றால் பலியான கடவுளே பலியானது. பலியை பெற்றுக்கொள்ள கடவுள், பெற வேண்டிய கடவுள், அவரே என்ன ஆயிட்டாரு? பலியாய், அவியாய் அவியுமாகி, அருக்கமாய் பெருக்கமாகி. அருவமாக இருந்த, பார்க்க முடியாத ஒருவராக இருந்த கடவுள் பெருக்கமாகிறார். எப்படி பெருகிறாரு? பிதாவானவர், குமாரன், பரிசாவி என்று மூவராக பெருகுகிறார். அருக்கமாய் பெருக்கமாகி பாவியருடைய பாவத்தை தீர்ப்பதற்கு அந்த பரமனே இங்க என்ன ஆகிறாரு? கீழே பூமிக்கு வராரு, பிரம்மனாகி என்று சொல்லப்படுகிறது. பரமன் என்பதுதான் பின்னாளிலே பிரம்மன் என்று மாறியது. பிரம்மன் என்பது முதலில் பரமன், பரத்திலிருந்து வருகிறார், அதான் பரமன். பிருகதாரண்யக உபனிஷத்துல 3 மந்திரம் இருக்கு. இதை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. யோகா கிளாஸ்ல எல்லாம் இதை தான் பாட்டா பாடுவாங்க. யோகா நடக்கிற இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இதனுடைய பொருள் என்ன? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. நமக்கு பைபிளும் தெரியாது, இதுவும் தெரியாது. அதான் பிரச்சனை. அசத், சத்துனா சத்தியம், அசத்துனா சத்தியம் ஆப்போசிட், சத்தியம் அல்லாதது. தமஸ்னா இருள், மிருத் அப்படின்னா மரணம். அசத் சத்தியம் அல்லாததிலிருந்து சத் சத்தியத்திற்குள், கமய என்னை அழைத்து செல், என்னை வழி நடத்து. அசத்தோமா சத்கமய என்றால் சத்தியம் அல்லாததிலிருந்து என்னை சத்தியத்திற்குள் வழி நடத்து. தமசோமா ஜோதிர்கமய, தமஸ் என்றால் இருள், ஜோதி என்றால் ஒளி. இருளிலிருந்து என்னை ஒளிக்குள் அழைத்து செல். மிருத்யோர்மா அமிர்தம் கமய, மிருத் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் ஜீவன். மிருத்யோர்மா அமிர்தம் கமய என்றால் மரணத்திலிருந்து என்னை ஜீவனுக்குள் அழைத்து செல். இந்த 3 பிரேயர்லையும் எந்த கடவுள் பெயரும் கிடையாது. இந்த 3 பிரேயரும் சமஸ்கிருதத்துல இருக்க பிரேயர். ஆனா இந்த 3 பிரேயருக்கும் பதில் சொன்ன ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இந்த பாட்டுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். யோகா போறவங்க எல்லாம் பாடுவாங்க, அவங்களுக்கே பாதி பேருக்கு தெரியாது.
அவங்ககிட்டே கேட்கணும். சரிங்க, இது இந்த ஜபம் சொல்றீங்க, இந்த ஜபத்துக்கு பதில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்காங்க, ஒரு மந்திரம் இருக்காங்கன்னு கேளுங்க. இல்ல. ஆனா அதுக்கு பதில் சொன்னது எங்க பைபிள்ல இருக்குங்க, வாங்க. நீங்க இந்த ஜபம் பண்றீங்களே, இந்த ஜபத்துக்கு பதில் சொன்ன கடவுள் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். I am the way, I am the truth, I am the life, and I am the light of the world. From untruth, lead me to the truth. From darkness, lead me to the light. From death, Lead me to the life. to the light. So இதான் அதோட மீனிங். இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். எனக்கு நான் என்ன பண்ணேன், என்னுடைய மகனுடைய திருமணம் நடந்தப்போ அங்க பெரிய ஹால்ல, ரிசப்ஷன் ஹால்ல 15 அடிக்கு 15 அடி தான் வச்சு, அசத்தோமா சத்கமயம் மீனிங்கோட கீழே வசனத்தோட போட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்துக்கள் வராங்க, அவங்களுக்கு தெரியணும். பைபிள் வசனம் வச்சா அது கிறிஸ்தவ திருமணமா ஆயிடும். ஆனா இது போன்ற வசனங்களை வச்சீங்கன்னா அது சத்தியத்தை சொல்லும் திருமணமாக மாறும், சத்தியத்தை அறிவிக்கும் இடமாக மாறும். It will become a place of gospel. Good news. Good news சொல்றதுக்கு பயன்படுத்திக்கணும். என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்து பாட்டுத்தாடுல கூட நான் இதான் போட்டேன். முன்னால பாட்டுத்தாள் போட்டு பின்னால ஒவ்வொரு ஸ்லோகம், அதுக்கு விளக்கம், அது எங்க இருக்குன்றது போட்டு எல்லாரும் ஒன்னொன்னு வாங்கிட்டு போனாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பயன்படுத்திக்கணும். எங்கெல்லாம் நமக்கு சான்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணும். அதெல்லாம் ட்ராக்ஸா பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர், அவங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஆண்டவருடைய அழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் மூடிட்டு நீ ஊழியத்துக்கு போனார். அப்ப அவங்களுக்கு வயசு 60, ஆல்மோஸ்ட் 55-60 வயசு. ஆண்டவர் சொல்றாரு, கிளம்பு. அவங்க நல்ல ஒரு கிளினிக் வச்சிருந்தவங்க அண்ணா நகர்ல. எல்லாத்தையும் வித்தாங்க, எல்லாத்தையும் மூடிட்டு மொத்தமா கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கும் டாக்டர் மல்லிகா சிதம்பரம் இன்னைக்கும் அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ராமேஸ்வரத்துல. எங்க ஊழியம் பண்றாங்க? இந்த மீனவ குடும்பத்தில் உள்ள விதவைகளுக்கும் தகப்பன் தாய் இல்லாத மீனவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மத்தியிலும் ஊழியம். மெடிக்கல் மினிஸ்ட்ரி. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆண்டவரே மூட சொன்னீங்க, எல்லாத்தையும் வித்துட்டு வந்தேன், இங்க மறுபடியும் இங்க நான் அதான் பண்ணுவோம். எல்லாமே மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப அங்க கிளினிக் நடக்குது, ஊழியம் பண்றாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் மருந்து சீட்டு எழுதி கொடுக்கும் போது ட்ராக்ஸ் அடிச்சுட்டு ஒரு பக்கம் பிளாங்க் பேஜ்ல மருந்து எழுதி கொடுத்தாங்க. ட்ராக்ஸா கொடுத்தா வாங்க மாட்டான், மருந்து சீட்டா கொடுத்தா வாங்கிப்போம். அவங்க வீட்டுக்கு வசனம் போகும். மருந்து சீட்டுனால என்ன பண்ணுவோம், அந்த பேப்பரை பத்திரமா வச்சு வார்த்தை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், வார்த்தை சென்று சேர வேண்டும். வார்த்தை சென்று சேருவதற்கு நான் என்ன செய்கிறேன்? What am I doing for my God? Am I sharing the gospel? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் சத்தியத்தை சொல்றேன்னா, ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு வழியில் சத்தியம் சொல்லணும்னாக்கா உடனே போய் பிரசங்கம் பண்றது இல்லை. நோ, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்றேன். அதை விட மிகப்பெரிய ஒரு காஸ்பல் எதுவுமே கிடையாது. அதை எவ்வளவு பேருக்கு சொல்லணும். இன்னைக்கு யாரை சந்திச்சாலும் அவங்கள சொல்லலாம். கண்டிப்பா இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையே சந்திச்சிருக்க மாட்டீங்க. அந்த சந்திச்ச ஒருத்தர்கிட்ட விடை பெற்று போகும்போது ஓகே பாயின்னு சொல்லாம ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லிட்டு போலாமே. காட் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லாமே. யோசிப்பாரு, பால் போடுறவன் வரான், தண்ணி கேன் போடுறவன் வரான், குப்பை எடுக்கிறவன் வரான், கீரை விற்கிற அம்மா வருது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வீட்டுக்கு வராங்க. எத்தனை நாள் ஓலால போறோம், டாக்ஸியை விட்டு இறக்கும் போது காசு மட்டும் கொடுக்குறோம். ஏன் ஒரு டிராக்ஸோட கொடுத்தா பின்ன காசோட டிராக்ஸ் கொடுத்து பாருங்க, வாங்கிப்பாங்க. செய்யுமா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா,
நான் செய்யறேன். அதனால சொல்றேன். நான் சும்மா உங்களுக்கு டீச் பண்ணதுக்காக வரேன். என்னோட கார்ல எப்போதுமே டாக்ஸ் வச்சிருக்கேன். பெட்ரோல் போட்டோம்னா அங்க கொடுப்பேன். பார்க்கிங் ஏரியால பார்க்கிங் போட்டோம்னா கொடுப்பேன். ஏன்னா அங்க ஒரு 10 ரூபா கொடுக்குறோம். 10 ரூபாயோட கூட நீங்க டாக்ஸ் கொடுத்து பாருங்க, சத்தியம் போய் சேரும். ஓலா டாக்ஸில இருந்து இறங்கும் போது காசு கொடுத்துட்டு இறங்கும் போது காட் பிளஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லி கொடுங்க. சத்தியத்தை கொண்டு சேர்ப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை மறந்துடாதீங்க. அது என் மேல் விழுந்த கடமை. விதைக்காவிட்டால் எனக்கு ஐயோ. God wants you. கர்த்தர் நம்மை அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அது ஒரு நாள் நமக்கு அது தவறாய் முடிந்து விடும். அதை நாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படாத இலக்கியங்களே கிடையாது. எல்லா வேதங்களிலும் இருக்கு, எல்லா இலக்கியங்களும் இருக்கு. In all, everything, Indian literatures, எல்லாத்துலயுமே the hidden Christ is there. அந்த hidden Christ யோசிச்சு பாருங்க. பவிஷ்ய மகாபுராணம் சொல்லுது. இதுல பாருங்க, கோ பவானிதி தம்பிராஹா சகோவாசான் முதான்விதா ஈஷா புத்திரம் சாமாம் விதி குமாரி கர்ப்ப சம்பவம் அகம் ஈஷா மாசீக நாம. இதனுடைய பொருள் என்ன பாருங்க. சாகா என்னும் மன்னன் நீ யார் என்று கேட்டபோது நான் கன்னியின் வயிற்றில் பிறந்த கடவுளின் மைந்தன், என் பெயர் ஈஷா என்னும் மேசியா என்றார். இது எங்க போய் அங்க உட்கார்ந்தது? அப்ப எவ்வளவு கரப்ஷன் நடந்திருக்கு, எவ்வளவு தவறுலாம் வந்து வேண்டாததெல்லாம் தூக்கி போட்டாங்க. ஏதோ ஒரு சிலர். எனக்கு என்னுடைய குருமார்கள் சாது செல்லப்பாவோட நான் 10 வருஷம் வாழ்ந்தேன். சாது செல்லப்பெல்லாம் எனக்கு வந்து குரு. இன்னும் அதே போல அநேகர் அவங்க எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்த பாடங்கள் அதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அப்ப அவங்க எல்லாம் நமக்கு அவங்க எல்லாம் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கணும்னா மொத்தமும் போயிருக்கு. நாம் இவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தெரிஞ்சுக்க, இதையும் தெரிஞ்சுக்க, தப்பு ஒண்ணு கிடையாது. பாகவஸ்தம்பம் பாகவஸ்கந்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாகவஸ்கந்தத்துல பாருங்க, அவர் அப்பத்தின் விளைவிடம் என்னும் சம்பாளபுரியில் பிரஜாபதி பிறப்பார். பெத்லஹேம், பெத்னா வீடு, லெஹம்னா பிரெட், அப்பத்தின் வீடு. அவர் அப்பத்தின் விளைவிடம் என்னும் சம்பாளபுரியிலே பிரஜாபதி பிறப்பார். அவர் 30வது வயதில் மரணம் எனும் பொருள்படும் காயஸ்கனா எனும் ஆற்றில் மூழ்குவார். மேசியா என்று பெயர் பெறுவார் என்று சொல்கிறோம். In all the literatures, in all the Vedas, God is there. Jesus is hidden in that. Jesus Christ is hidden. நம்ம தான் எடுக்கணும், ஒவ்வொன்றா எடுக்கணும். நான் வந்து ஒரு 25 ஸ்லோகம் சொல்லுவேன், ஒரு 40 சித்தர் பாட்டு பாடுவேன். இலக்கிய இந்த மாதிரி சைவ இலக்கியங்கள், இது மாதிரி செய்யுள்கள்லாம் வந்து ஒரு 50 செய்யுள் சொல்லுவேன். ஏன்னா அது எனக்கு ஊழியம், கடவுள் கொடுத்த அழைப்பு, அதுக்காக நான் பண்றேன். ஆனா நீங்க 2வது படிக்க முடியாதா? 4 படிக்க முடியாது, இல்ல எல்லாத்துலயும் ஒண்ணு ஒரு 5 பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. மனன வசன போட்டின்னு எத்தனை நாள் பைபிள் வசனத்தையே பற்றி சொல்லிட்டு இருக்கோம். எங்க சொல்றீங்க? சர்ச்சில் பிரைஸ் வாங்கிறதுக்கு தான் சொல்றோம், சர்ச்சில் கிஃப்ட் வாங்கிறதுக்கு தானே சொல்றோம். வீட்டுல யாராவது பெரியவங்க வந்துட்டா கூட குழந்தைய கூப்பிட்டு சொல்றோம், பாஸ்டர் வந்திருக்காரு, 23ஆம் சங்கீதம் சொல்லு அப்படின்னு. 4 திருக்குறள் சொல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லுன்னு சொல்றோமா? அது வந்து நம்முடைய ஆண்டவரை சொல்லுகிற பாட்டு சொல்லாமே, அதை படிக்க சொல்லாமே. யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு 23ஆம் சங்கீதம் நன்றாக தெரியுமா, அந்த மேய்ப்பரை நன்றாக தெரியுமா என்பதுதான் முக்கியம். மேய்ப்பரை சொல்லி கொடுங்க, வசனம் அப்புறம். அது எனக்கு, நான் மனனம் செய்ய, என் திருப்திக்கு, என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த. ஆனா ஆண்டவர் எதுக்கு சந்தோஷப்படுவார் என்றால், நீ உலகம் எங்கும் போய் நற்செய்தி அறிவி, அதுக்குதான் சந்தோஷப்படுவோம். நம்முடைய பாதங்களை ரசிக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒரே இடத்துல நிற்கிறது ரசிப்பாரா? அந்த பாதம் வந்து அப்படி தேஞ்சு போயிருந்தா அதை பார்த்து ரசிக்கிறாருன்னு அர்த்தம். ஊழியர்களின் பாதங்களை ரசிக்கிறாருன்னா டிராவல், கோ ப்ரீச் த வேர்ல்ட்.
வெறும் இதுதான் நினைக்காதீங்க. எல்லாருமே சொல்லணும். நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. நம்ம வெளியே போய் சொல்லணும், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். என்னோட சர்ச் வந்து கிரவுடு ஏறணும்னா அது நான் தான் செய்யணும். அப்படியே பழு தள்ளிடக்கூடாது. இது பாஸ்டர் வேலை, இது ஊழியக்கார வேலை, இது இவர் வேலை, இது நற்செய்தி, அப்படி கிடையாது. நம்ம அப்படிதான் நினைச்சிடறோம். தொண்டு தண்ணி போக கத்துறாரு, அவர் வேலை அது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு, அவர் வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மேலேயும் அது விழுந்த கடமை. நானும் சொல்லணும். நான் சொன்னாதான் எல்லாரும் வருவாங்க. Don't blame the shepherd. If you are a sheep of God, you should go. நீ போய் வெளியே சொல்லணும். அதை சொல்லுவதற்கு நாம் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளணும். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. அதை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல இன்னும் அதிகமாய் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ so much. God bless you all. Thank you, Pastor. Thank you, Thank you, Pastor. Pastor. Thank you. Thank you, Pastor. Hope எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டீங்க போல இருக்கு. இல்லம்மா, ஐயா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஏத்துறாரு போல இருக்குது. ஷாக் ட்ரீட்மெண்ட். உன்னிப்பா கேட்டுக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் டே உரைச்சு அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருந்தீங்க. இப்பதான் கொஞ்சம் ஐஸ் பிரேக்கர்ஸ் அது மாதிரி ஐஸ். முதல் நாளே பயமுறுத்திடக்கூடாதுன்றதுக்காக நான் கிராஜுவலா போவ அப்படிதான் போவோம் இருக்கு. நம்ம ஆத்மாக்களை சம்பாதிக்க நம்ம ஊர் நம்ம ஜனங்க மத்தியில ஊழியம் செய்ய பியூட்டிஃபுல் வே நல்லா கத்துக்குது. ஓகே, அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய நோக்கம். ஒரே நோக்கம் தான், டு பிளண்டர் ஹெல், பாப்புலேட் ஹெவன். ஓகே, நரகத்துக்கு போறவங்களுக்கு தடை செய்து பரலோகத்துக்கு அனுப்பணும். என் பில்டிங் ரொப்பணும், உன் பில்டிங் ரொப்பணும்ன்றது நோக்கம் இல்லை. ஓகே, சோ God bless you, ma. ஐயா, thank you so much. God bless you. Thank you, ma'am. அப்புறம் எக்ஸாம் இருக்குப்பா. தேங்க்யூங்க. எக்ஸாம் இருக்கு. ஓகே, நான் லீவ் பண்ணிக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க என்ன சப்ஜெக்ட் எழுதணும்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அது சொல்லுங்க, நான் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் அனுப்புறேன். நியூ டெஸ்டாமென்ட் எனக்கு. சிஸ்டர், நியூ டெஸ்டமென்ட் லிங்க் மட்டும் இன்னும் ரெடி ஆகல சிஸ்டர். அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அந்த சப்ஜெக்ட் தான் ஒரு 2-3 பேர் எழுதாம இருக்கீங்க. அது மட்டும் லாஸ்டா ரெடி ஆன உடனே ஒன் டே வச்சு எல்லாரையும் எழுத சொல்றேன். மத்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க எழுதலாம். ஓகே, நீங்க மோஸ்ட்லி எல்லாம் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் லீவ் பண்ணிக்கிறேன். அட்மின் ஓகே சிஸ்டர். நாங்களாம்